பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் வாக்குத்தத்த வசனங்கள் மத்தியோ 8:3 பார்க்கலாம். இயேசு தமது கையை நீட்டி சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொன்னாள். உடனே அவன் அந்த குஷ்டரோகி அவனை விட்டு சுத்தமாகிவிட்டது. அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வசனம், இயேசு அவன் தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்றால் உடனே அவனுடைய குஷ்டரோகி அவனை விட்டு நீங்கி அவன் சுத்தமானான். மத்தியோ 8:3 பார்க்குறோம். இந்த நாளில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவருடைய சித்தம் உண்டு. ஏசப்பாவோட சித்தம் இருந்தால் நம்மளுக்கு எல்லா மழை போல் வந்தாலும் அது என்ன பண்ணுவாங்களாம், பனி போல் மறைஞ்சிடுமா. மழை எப்படி இருக்கும், பெருசாக இருக்கும். அந்த பனிங்கிறது எப்படி இருக்கும், காலையில் ஒரு புல்லு மேலே என்ன பண்ணுமாம், புல்லு மேலே என்ன பண்ணும், கோரை புல் இருக்குது, நிறைய புல்லுங்களாம் இருக்குது. அந்த புல்லு மேலே என்ன பண்ணப்படுறது, பனி பொழுகுது. அந்த வெயில் அடிக்க அந்த பனியில் இருக்கிற அந்த புல்லில் இருக்கிற அந்த பனி என்ன பண்ணுது, மறைஞ்சிடுமா. அதே போல் நம்மளோட தேவனுடைய கிருபையும் நம்ம மேலே இருக்கும்போது எல்லா பிரச்சனையும் நீங்கிடுமா. இங்கே அதான் சொல்லப்பட்டது, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா அவருக்கு சித்தம் நம்ம ஆண்டோட பிள்ளையாக மாறணும், இல்லை அவருக்கு சித்தம் நம்ம நல்லா ஒரு சந்தோஷமாக வாழணும், அவருக்கு சித்தம் நம்ம ஒரு நல்லா நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு அவருக்கு சித்தம் இருக்குது. ஆனாலும் அந்த சித்தத்துக்கு அவருக்கு சித்தம் விருப்பம் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குது, விசுவாசம் இருக்கணும். ஆச்சா, அந்த விசுவாசம் இருக்கும்போது நம்ம அவர் இடத்துல கேட்கும்போது நம்ம பெற்றுக்கொள்ளுவோம். நம்மள ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும், வியாதியிலேருந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும், பிரச்சனை போராட்டங்கள் இருந்து நம்ம விடுதலை பெற வேண்டும். ஏதாவது நம்ம தொழில் செய்கிறோமா, அந்த தொழிலை எப்போ பார்த்தாலும் பிரச்சனை வருதா, அதுலேருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். எப்போ பார்த்தாலும் நம்ம வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லாமல் வாழ்கிறோமா, அதுலேருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். இதுக்கு எல்லாவற்றுக்கும் எனக்கு சித்தம் உண்டு, நான் என்ன பண்ணுவேன், உனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகும் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம், நீ சுத்தமாக்கு என்று சொன்னால் உடனே அவனோட வியாதி நீங்கி விட்டது, உடனே அவன் சுத்தமானான் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்மளோட தேவைகளுக்கு நம்ம கர்த்தரிடத்துல போகிறோம். ஆச்சா, அவரோட தேவைக்கு நம்ம என்ன பண்ணணும், பைபிளை வாசிக்கணும், கர்த்தருக்கு உண்மையாக வாழணும், பரிசுத்தமாக ஜீவிக்கணும், எது செஞ்சாலும் அவருக்கு பிரியமானதாக நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்களும் ஆண்டவரோட பிள்ளைகள் புதுசாக இந்த நாள் நீங்கள் கேட்பீங்களா, உங்களுக்கு தீராத கஷ்டம் இருக்குதுன்னா, தீராத பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குதுன்னா, அதனால தான் சொல்லப்படுது, மழை போல வந்தாலும் பனி போல நீங்கிடுமா. அவருக்கு தமது சித்தம் உன்னை தொடுறாரு. இந்த நாளில் அவருக்கு சித்தம் இந்த நாள் உனக்கு விடுதலை தரேன்னு சொல்கிறாரு. அவருக்கு சித்தம் உனக்கு ரட்சிப்பு தரேன்னு சொல்கிறாரு. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவானவர், நாங்கள் இல்லை. அப்போ ஆண்டவர் இடத்துல நீங்கள் விசுவாசமாக வரும்போது ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார். மத்தியோ 8:3. God bless you.